நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு எனது சமையலறையில். இன்னைக்கு உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் செய்கிற மசாலா பிரெட் தான் செஞ்சு காமிக்க போகிறேன். ஈவினிங் ஸ்நாக்கு ஒரு சூப்பரான ரெசிபி. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு பேன் எடுத்துக்கலாம். 3 ஸ்பூன் ஆயில் உள்ளே சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் அதில் 1/2 ஸ்பூன் ஜீரகம் உள்ளே சேர்த்துக்கலாம். ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் இதில் 4 வெள்ளைப்பூடுகளை நல்லா பொடியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துருக்கேன். அடுத்ததாக ஒரே ஒரு பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துருக்கேன். குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் பச்சை மிளகாயை ஸ்கிப் பண்ணிவிட்டு மிளகா பொடி கூட சேர்த்துக்கலாம். இது சேர்த்து ஒரு வதக்கிடலாம். இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை எவ்வளோ தூரம் பொடியாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் பொடியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துருக்கேன். இதை சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். கண்ணாடி பதம் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துடலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கி விட்டிங்கன்னா வெங்காயம் சட்டுன்னு வதங்கி கிடச்சிரும். வெங்காயம் கண்ணாடி பக்குவத்துக்கு வதங்கிருச்சு. இப்போ ஸ்டவ்வை லோவான ஃப்ளேமில் வச்சிடலாம். ஸ்டவ்வை லோவான ஃப்ளேமில் வச்சுட்டு மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக மிளகாய் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடராக இருந்தால் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நார்மல் சில்லி பவுடராக இருந்தால் 1/4 ஸ்பூன் போதும். இந்த 2 மசாலாவும் கருகாமல் வதக்குறதுக்கு தான் ஸ்டவ்வை லோவான ஃப்ளேம்லேயே மெயின்டைன் பண்ணி வதக்குறது. சரி, இது ரெண்டையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மசாலாஸ்லாம் நல்லா வதங்கியாச்சு. நல்லா வதக்கினதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லாவே கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுடலாம். அடுத்ததாக ஒரு பவுலில் 4 முட்டைகள் உடைச்சி ஊற்றியிருக்கேன். முட்டைக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மசாலாஸ்க்கு ஏற்கனவே சேர்த்தாச்சு. இது ஒரு மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த மசாலா நல்லா ஆறுனதுக்கப்புறமா உள்ளே சேர்த்துடணும். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இதில் 2 கொத்து மல்லித்தலைகளை பொடியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துடலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் இதோட இட்டாலியன் சீசனிங், ஒரிகானோ இதெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் சேர்க்கலை. தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு ஃப்ளாட்டான தோசை தவா ஹீட் பண்ணியிருக்கேன். அதில் லேசாக ஆயில் கிரீஸ் பண்ணி விட்டுருக்கேன். கல் நல்லா ஹீட் ஆனதும் இதில் ப்ரெட்டை முக்கி தான் உள்ளே சேர்க்க போகிறோம். ஒரு ப்ரெட் எடுத்துகிட்டு இந்த முட்டை மிக்ஸில் 2 சைடும் இப்படி கோட் பண்ணிவிட்டு ப்ரெட்டை அப்படியே தவாவில் வச்சிடலாம். இப்படி அப்ளை பண்ணும்போது நம்மளோட மசாலாஸ் கொஞ்சம் கூட அப்ளை ஆகாது, அதாவது வெங்காயங்கள். அதனால் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரெட்டு மேலே ஒரு ஸ்பூனில் கொஞ்சமாக இந்த மசாலா அடியிலேருந்து எடுத்து மேலாக இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு சைட் நல்லா குக் ஆனதும் இதை பெரட்டி போட்டுடலாம். இந்த சைடும் குக் ஆனதும் இதை எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பரான மசாலா பிரெட் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து என்ன, பிரெட்டை முக்குறோம், சுடுறோம், திருப்பி போடுறோம், ரிப்பீட்டு. பிரெட்டை முக்குறோம், சுடுறோம், திருப்பி போடுறோம், ரிப்பீட்டு. அவ்வளோதான் இந்த ரெசிபி. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபியுடன் சந்திப்போம். Until then, டாடா பை பை. See you from எனது சமையலறையில். வெங்காயம் கண்ணாடி பதம் ஆகியாச்சு. இப்போ ஸ்டவ்வை லோ கொஞ்சமாக